படம் காமெடி கிடையாது. எங்க டீமே காமெடி தான். நாங்க படம் ஷூட் பண்ற மாதிரியே இருக்காது. ஸ்டெயின் பண்றதே கிடையாது. எங்களுக்கு தெரியும் இவ்வளவு பண்ணா இந்த மீட்ரு போதும். ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபர்ஸ்ட் படம் பண்ணாதான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் புதுசாக ஒரு டேரக்டர்கிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. வருஷத்துக்கு 4 படம் பண்ண 5 படம் பண்ண அப்படிலாம் கிடையாது. ஒரு படம் பண்ணாலும் ஹிட் படமா இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஹரிபாஸ்கர் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. அதை ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கையில அப்படி ஒரு அந்த ஷாட் பார்க்கையில எனக்கே கண்ணு கலங்கிருச்சு. திடீர்னு நான் தூங்கிட்டு இருப்பேன். ஒரு 3 மணிக்கு எனக்கு ஞாபகம் வரும். சரி இந்த மாதிரி எடுக்கலாம், டக்குன்னு ஃபோன் பண்ணுவேன். உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் டேரக்டர். என்ன தலைவர் 3 மணிக்கு அடிக்கிறீங்க? இல்லை இது இப்படி யோசிச்சேன், இது மாதிரி பண்ணலாமா? உடனே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உடனே நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவேன். ஓகே நம்ம அப்படி பண்ணிக்கலாம். லாரன்ஸ் மாஸ்டரோட 2 படம் டிராவல் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட ஒர்க் பண்ண அனுபவங்கள் பற்றி சொல்லுங்க. நான் 15 படம் ஒர்க் பண்ணிட்டேன். இந்த படத்துலேருந்து நம்ம வெளில போயிடுவோம் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு சார் ஃபோன் பண்ணுறாரு. இல்லைடா நீ இரு, சந்திரமுகின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன், அதில் நீ ஒர்க் பண்ணினா உனக்கு லேர்னிங் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சந்திரமுகி ஒர்க் பண்ணுறேன், அதில் அருண் வந்து எனக்கு அறிமுகமாகிறார். இந்த 15 படத்தில் எனக்கு கிடைக்காத ஒரு கான்டெக்ட்ஸ் வந்து இந்த படத்தில் எனக்கு கிடைக்குது. அது இமீடியட்டாகவே படமாக கன்வெர்ட் ஆகுது. எனக்கு வந்து நயன்தாரா வந்து ஆடி சார் வந்து ஒரு அழகாக காமிப்பாங்க. அப்போ எனக்கு அது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். எப்படியாச்சும் நயன்தாரா அளவுக்கு வந்து லாஸ்ட்லியாக கொண்டு போயிடணும். இன்னைக்கு சினிமாவோட டேக்கிஸ் என்னன்னா ஹீரோயினை அழகாக காமிக்கணும். சாரா வந்து மொட்டை மாடியில் படுத்துட்டு காலைல எந்திரிச்சு வருவார். எந்திரிச்சு வரையில் அவங்க ஹீரோ வந்து போட்டிருப்பாரு. அப்போ நாங்கள் அந்த சீனை எடுத்துக்கிட்டு இருக்கோம். சீன் எடுத்து ஷூட் பண்ணி திடீர்னு மழை வந்துருச்சு. சீனை முடிக்கிற நேரத்தில் மழை. நான் யோசிக்கிறேன். அப்போ போனேன், உனக்கு கிரவுண்டை காமிச்சா தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த ஷாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே லோ ஆங்கிலே இருக்கும். நான் 15 படம் நான் கற்றுக்கிட்டனால தான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் எனக்கு அது ஒரு அசால்ட்டாக நம்ம அப்படி அந்த போகிற போக்கில் ரன்னிங்கில் பண்ணிட்டு போயிடும். நம்ம சீனியாரிட்டி வளர்ந்துருச்சு அதனால நம்ம அப்படியே பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் இறங்கி எல்லா வேலையும் பார்த்தனால தான் எனக்கு இங்கே ஈஸியாக இருந்தது. சமீபத்தில் வெளிவந்த ஃபேமிலி என்டர்டெய்னரான மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படத்தோட சினிமோட்டோகிராஃபர் மிஸ்டர் குலோத்துங்கவர்மன் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம். படம் ஃபுல்லாகவே நிறைய பேர் டெபியூ, ஆக்டர்ஸாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும், டெபியூ பீப்புள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து படம் எடுக்கும் போது ஒரு சில லேர்னிங்ஸும் இருக்கும், ஒரு சில காமெடியும் இருக்கும். நீ என்னடா பண்ணுற அப்படின்ற. ஸோ இந்த படத்தோட ஒர்க்கிங் பற்றி சொல்லுங்கள், எப்படி போச்சு ப்ராசஸ்? இந்த படம் எப்படி போயிடுச்சுன்னா, படம் காமெடி கிடையாது, எங்கள் டீமே காமெடி தான். எங்கள் டீமில் வந்து சீரியஸான ஒரு ஆள் யாருன்னா எங்கள் மாஸ்டர், சன் மாஸ்டர். அவர் தான் எப்போவுமே சீரியஸாகவே இருப்பார். நாங்கள் எல்லாமே ஜாலியாக இருப்போம். நாங்கள் படம் ஷூட் பண்ணுற மாதிரியே இருக்காது. நாங்கள் எப்படின்னா ஜாலியாக வருவோம். அப்படி வருவோம், லைட் வைக்கணும், ஓகே ரைட் போ ஆடிச்சு கேட்பேன், ஓகே அவ்வளோதான். நாங்கள் ரொம்ப எப்படின்னா ஸ்டெயின் பண்ணுறதே கிடையாது. எங்களுக்கு தெரியும் இவ்வளவு பண்ணால் இந்த மீட்ரு போதும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிட்டு முடிச்சு. ஸோ படத்தோட டைரக்டர் அருண், உங்களுக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆச்சு? அருண் எப்படி பழக்கம் அப்படின்னா, நான் சந்திரமுகியில் வந்து ஆடிராஜ் சார்கிட்ட வந்து அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். செகண்ட் யூனிட் நான் தான் பண்ணுறேன். அப்போ பண்ணையில் அருண் வந்து எனக்கு பழக்கமாகறாரு. பழக்கமாகல ஐயா அந்த மாதிரி நம்ம ஒரு படம் ஒன்று பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பைலட்டாக தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். பைலட்டு பார்த்தோன்னா ஓகே. அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும், படமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே 1 இயர் ப்ராசஸ் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் தேனாண்டர் முரளி சார்கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணுறோம். அப்ரோச் பண்ணிட்டு இது படமாக கன்வெர்ட் ஆகிட்டு இப்போ ரிலீஸ் ஆகிட்டு நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படின்ற போது எல்லாருக்குமே வந்து ஒரு தாட் இருக்கும், நம்ம என்ன படம் பண்ண போகிறோம், என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் நம்ம முதல் படம் அப்படின்னு சூஸ் பண்ணதுக்கான காரணம் ஏதாவது இருக்கும் இல்லையா? எய்தர் அந்த ஸ்கிரிப்ட் இல்லை அந்த டைரக்டர் யாரோட ஒரு காம்போவாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்? எனக்கு இந்த படத்தில் வந்து ஹரிபாஸ்கர் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஹரிபாஸ்கரோட சம்கட் வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன். நான் அப்போ அவர் கூட ஒர்க் பண்ணி, ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணல எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு வந்து பெரிய ஹீரோ கூட நான் அசிஸ்டண்டாக இருந்து பார்த்ததை காட்டிலும் இந்த ஹீரோ கூட ஒர்க் பண்ணல எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவர் ஈஸியாக வந்து ஜெல்லாயிடுவார். அப்படிங்கையில் எனக்கு இவர் கூட ஃபஸ்ட்டு படம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபஸ்ட்டு படம் பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் புதுசாக ஒரு டேரக்டர்கிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அவங்கள நம்ம 1008 அவங்களுக்கு ஏன்னா நம்மளை பற்றி தெரியாதுல்ல. ஏன்னா நம்ம டீமுக்குள்ளே ஒர்க் பண்ணையில் நல்லாயிருக்கும்.
நான் எப்பவுமே என்ன லைக் பண்றேன்னா ஃப்ரெண்டு கூடலாம் ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே. ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா நம்ம வருஷத்துக்கு 4 படம் பண்ணணும், 5 படம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு படம் பண்ணாலும் ஹிட் படமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஸோ படம் நாங்க தியேட்டர்ல பார்த்த போதும் ரிவ்யூஸ் வந்து சொல்லும் போதும் சினிமாட்டோகிராஃபி எல்லாருமே ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்டா சொல்றாங்க. ஒரு காட்சியை நம்ம எப்படி வேணா எழுதலாம், ஆனா அது எப்படி அமைக்கப்படுது அப்படின்றதுல தான் வந்து நம்ம விஷுவல்ஸ் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். ஸோ நிறைய சீன்ஸ் ரொம்ப ட்ரீமியா, அந்த லைட்ஸா இருக்கட்டும், அவங்க காஸ்டியூம்ஸ் அதுக்கு எடுத்து கொடுத்ததா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு ஏதாவது மேஜரா இந்த ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த திரைப்படத்துல அப்படின்னு ஏதாவது இருக்கா? எனக்கு வந்து எல்லாமே பிடிச்சிருக்கு. அது இதுதான் நான் பண்ணது அப்படின்னு எனக்கு எப்படி சொல்ல முடியும்? இதுதான் அப்படின்னு எனக்கு குறிப்பிட்டு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாமே A to Z, எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எனக்கு அந்த படத்துல பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஹரிபாஸ்கர் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. அதை ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கையில அப்படி ஒரு அந்த ஷாட் பார்க்கையில எனக்கே கண்ணு கலங்கிருச்சு. நம்ம தான் எடுத்தோம் அப்போ. எனக்கு அந்த படமா தியேட்டர்ல பார்க்கல எனக்கு கண் கலங்குது. அந்த ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம். ஓகே. இந்த எமோஷன் படத்துல நல்லா work out எமோஷன். ஆகுது. ஏன்னா எமோஷன் வந்து அது எப்படி சொல்றதுன்னா, அதை பார்த்துட்டு நானே கண் கலங்கிட்டேன் நேற்று தியேட்டர்ல. ஸோ மேஜரா வந்து ஆக்டர்ஸ்க்கு சினிமோட்டோகிராஃபரோட ஒரு நல்ல சிங்க் வேணும். நம்மள அழகா அவர் காட்டணும். ஸோ அவருக்கும் நம்ம ஏத்த மாதிரி அந்த ஃப்ரேம்குள்ள நடிக்கணும் அப்படின்ற ப்ராசஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த திரைப்படத்துல மெயினாவே லாஸ்லியா, ஹரிபாஸ்கர் அண்ட் ரயன், இவங்க 3 பேர் தான். ஸோ இவங்களோட உங்களுக்கு எப்படி காம்போ ஒர்க் அவுட் ஆச்சு? எனக்கு நல்லா இருந்தது. இவங்க கூட வந்து நம்ம ஒர்க் பண்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு ஹீரோ ஹீரோயின், நான் ஒரு கேமராமேன் அப்படிங்கிற எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. தலைவா வாங்க இங்க வந்து நின்னுங்க, மேடம் இங்க வாங்க. ஏன்னா எனக்கு ஈஸியா இருந்தது. அதே மாதிரி அவங்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து என்னன்னா கான்சியஸ் ஃபுல்லாவே படத்துல தான் இருந்தது. இப்போ சில பேர்லாம் நம்ம ஹேண்டிலிங் பண்ண முடியாது. வெயில் அடிக்குது நான் வரமாட்டேன் அப்படிம்பாங்க. இங்கே அப்படி கிடையவே கிடையாது. தலைவர் வெயில்னா 1/2 மணி நேரம் வெயில் அடித்தாலும் வெயிலே, ஏன்னா ஹீரோ சொல்லணும் டெடிக்கேட்டட் பர்சன் அவர். எவ்வளோ வெயில் அடிச்சு நானும் பார்ப்பேன், இன்னும் தலைவர் கொஞ்சம் கலர் ஏற்றணுமே, 2 லைட் ஆட் பண்ணுறா உள்ள அப்படிமே. ஆட் பண்ணிட்டு அவர் பார்ப்பாரு, தலைவர் சுடுது தலைவா, அப்போ தான் சார் நல்லா இருக்கும் அப்படிமே. உடனே அவர் ஓகே நல்லா இருக்குங்களா, ஓகே விட்டுருங்க. அப்போ இவங்க கூட வேலை செய்யல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த நீங்க சொல்ற பாயிண்ட்லேருந்தே டெபியூ அப்படின்னு இருக்கவங்களுக்கு அந்த முதல் படம் அப்படின்றது நம்மளை ப்ரூஃப் பண்றதுக்கான படமா இருக்கு. கண்டிப்பா ஸோ கண்டிப்பா. இண்டஸ்ட்ரியில நம்மளை காட்டணும்னா அந்த முதல் படம் எவ்வளோ மெனக்கெட்டல் போட்டு பண்றாங்க. உங்களுக்கும் அது ஃபர்ஸ்ட் படம். நீங்க உங்களோட முடிஞ்ச ஒரு ட்ரீமி ஃபீலி பிரீஸி அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருந்தீங்க. ஸோ இதுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்களா? இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, கதையை கேட்டு இந்த லொகேஷன்ல தான் இந்த மாதிரி தான், ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க? இதுக்கு நாங்கள் வந்து உண்மையை சொல்லணும்னா 1 month தான். ஓ 1 monthல வந்து ஃபாஸ்ட்டாக, ஏன்னா நாங்கள் அது 1 monthல வந்து அந்த நீங்கள் டே மட்டும் கால்குலேட் பண்ணக்கூடாது. நைட்டு வரைக்கும் ஒரு 12 மணிக்கு எனக்கு டேரக்டர் கால் பண்ணுவார். கால் பண்ணி ஐயா இந்த சீனை நம்ம இப்படி பண்ணலாம், என்ன நீங்கள் பார்த்து வைங்க அப்படிம்பாரு. ஏன்னா நாங்கள் திடீர்னு நான் தூங்கிட்டு இருப்பேன், ஒரு 3 மணிக்கு எனக்கு ஞாபகம் வரும், சரி இந்த மாதிரி எடுக்கலாம், டக்குன்னு ஃபோன் பண்ணுவேன். உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் டேரக்டர், என்ன தலைவரை 3 மணிக்கு அடிக்கிறீங்க, இல்லை இது இப்படி யோசித்தேன், இது மாதிரி பண்ணலாமா, உடனே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உடனே நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவேன். ஓகே நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இந்த படத்துக்கு வந்து டே 1ல இருந்து இப்போ வரைக்குமே என்டையர் டீமே வந்து எப்படி சொல்றது கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி, ஏன்னா டைரக்டர் ஜெயிக்கணும், படம் ஜெயிக்கணும், சீஃப் டெக்னீஷியன் எல்லாருமே ஜெயிக்கணும். நாங்கள் போட்ட எஃபோர்ட்டுக்கு வந்து இந்த படம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் வந்து எங்களுக்கு பெருசாகவே தெரில. ஸோ சேகர் சாரோட நிறைய நாள் வந்து அசிஸ்டண்ட்டாக, நிறைய படங்கள் அசிஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இனிமையாக இருக்கட்டும், சந்திரமுகி 2 இருக்கட்டும், ருத்ரனா இருக்கட்டும். ஸோ இதில் நீங்கள் நிறைய ஆர்டிஸ்டோட வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்கும் இல்லையா? லாரன்ஸ் மாஸ்டரோட 2 படம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அவங்களோட ஒர்க் பண்ண அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். நான் மாஸ்டரோட வந்து ருத்ரன் ஒர்க் பண்ணேன், அப்புறம் சந்திரமுகி 2 ஒர்க் பண்ணேன். மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணையில் எனக்கு இப்போ ஹரிபாஸ்கர் நான் சொல்கிறேன்ல, இதே மாதிரி தான் மாஸ்டர். அவர் கூட வந்து ஈஸியாக நம்ம ஜெல்லாயிடலாம். பட் அவருக்கு என்னன்னா ஒர்க் பண்ணணும். அவர் எப்போவுமே ஒர்க் பண்ணுற டெக்னீஷியனை வந்து நல்லா மதிப்பார். எனக்கு சந்திரமுகியில் ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு ஃபைட்டு, அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் இருக்குல்ல, அந்த ஃபைட்டு எடுக்கிற நேரத்தில் கேமரா வந்து நான் தான் சைன் கேமரா ஆப்ரேட்டிங் பண்ணுறேன். அப்போ வந்து என்னென்னா மாஸ்டர் என்கிட்ட வருவார். மாஸ்டர் வந்து தம்பி இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும். ஓகே மாஸ்டர். டக்குன்னு அன்னைக்கு நைட்டு தான் போய் நான் ஒரு படம் பார்க்குறேன், ரங்கஸ்தலம். அதில் ஒரு லைட்டிங் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கோல்டன் லைட் மாதிரி வேணும் அப்படிங்கிறாரு. அப்போ நான் மாஸ்டர் சொல்கிறேன், மாஸ்டர் நைட்டு தான் அந்த படத்தை நான் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு வந்து இந்த படம் கிடச்சிச்சின்னா முழுக்க சந்திரமுகி அப்படிங்கிறது ஒரு காரணம். என்னென்னா அந்த எனக்கு வந்து நான் ஒரு தெலுங்கு படம் ஒன்று பண்ணுறேன், தெலுங்கு படத்துலேருந்து வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறேன். ஏன்னா நான் 15 படம் ஒர்க் பண்ணிட்டேன். இந்த படத்துலேருந்து நம்ம வெளில போயிடுவோம் அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு சார் ஃபோன் பண்ணுறாரு, இல்லைடா நீ இரு, சந்திரமுகின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணுறோம், அதில் நீ ஒர்க் பண்ணினா உனக்கு லேர்னிங் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சந்திரமுகி ஒர்க் பண்ணுறேன், அதில் அருண் வந்து எனக்கு அறிமுகமாகறாரு. இந்த 15 படத்தில் எனக்கு கிடைக்காத ஒரு கான்டெக்ட்ஸ் வந்து அந்த படத்தில் எனக்கு கிடைக்குது.
அது இமீடியட்டாகவே படமாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ ஒரு நிறைய பேர் பாருங்க வெளியில் வந்துட்டு ரொம்ப நாள் ட்ரை பண்ணுவாங்க வாய்ப்புக்காண்டி. அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக அமையாது. காட் கிரேஸ் வந்து எல்லாருக்குமே அது அமையும்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அமையும். பட் நான் சார்கிட்டேருந்து வெளியில் வந்த உடனே எனக்கு ஒரு படம் கிடைச்சது. அந்த படமும் சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. ஸோ 15 படம் வந்து அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் நிறைய லேர்னிங்ஸ் இருந்திருக்கும். அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட படம் தான் கிடைக்கும். கண்டிப்பா. ஏதாவது ஒரு படத்தை இன்ஸ்பிரேஷனாக இந்த படம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன், அந்த இது என்னோட படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படி தான் இருக்கா? இப்போ வந்து எல்லாருமே படம் பார்த்துட்டு நேற்று சொன்னாங்க, ஆடி சாரோட ஸ்டைல் வந்து படத்தில் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா அவர் சார் வந்து அந்த கேமரா ஆப்ரேட் பண்ணுற விதம், ஏன்னா அந்த ஷேக்கிங் எல்லாம் வந்து அவர் அப்படி அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவார். இப்போ இதில் நான் அந்த ட்ரீமிங் எஃபெக்ட் இதெல்லாம் பண்ணேன்னா நான் சார்கிட்ட இதெல்லாம் பண்ணையில் நான் இறங்கியே பண்ணிடுவேன். நான் வந்து என்னென்னா நான் அஸ்டண்டாக இருக்கையிலலாம் வந்து இறங்கிடுவேன் ஃபுல்லாக. கீழே பேப்பர் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே. நம்ம என்னென்னா நம்ம சீனியாரிட்டி வளர்ந்துருச்சு அதனால நம்ம அப்படியே பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் இறங்கி எல்லா வேலையும் பார்த்தனால தான் எனக்கு இங்கே ஈஸியாக இருந்தது. நான் 15 படம் நான் கற்றுக்கிட்டனால தான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் எனக்கு அது ஒரு அசால்ட்டாக நம்ம அப்படி அந்த போகிற போக்கில் ரன்னிங்கில் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஸோ எப்பவுமே ஒரு பாத் வந்து சினிமாவில் இருக்கவங்களா இருக்கட்டும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கிட்ட நீங்கள் கடந்து வந்த பாதையை பற்றி சொல்லுங்கன்னும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ஹிஸ்ட்ரி இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கும் அப்படின்னு இருக்கும். நீங்கள் 15 படம் அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணாலும் ரியாலிட்டியில் நீங்கள் அவ்வளோ பாத் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டெய்லி ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நாளைக்கு நம்ம சினிமோட்டோகிராஃபராக மாறிட மாட்டோமா, அடுத்த படம் நமக்கு இது கிளிக் ஆகிடாதான்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த பாத் இருந்திருக்கா, நீங்கள் அந்த கஷ்டப்பட்ட பாத்? கண்டிப்பாக இருந்திருக்கு. இந்த இடத்துல நான் சொல்லணும்னா என்னோட ஃப்ரெண்டு அவன் வந்து நீரோ சார்கிட்ட அசிஸ்டண்ட் அசோக், அவன் வந்து அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறான், நான் சார்கிட்ட ஜாயின் பண்ணுறேன். எங்களுக்குள்ள ஒரு போட்டி, யார் அதிக படம் அசிஸ்டண்டாக வேலை செய்கிறது அப்படின்ட்டு. அப்போ 5 படம் தாண்டிடுச்சு, வெளியில் போகலாமா அப்படின்னு. அவன் சொல்கிறான், இல்லை மச்சான் போகாத, நீ 80 அடி தாண்டிட்ட, இன்னும் 20 அடியை தாண்டு. ஓகே நீ சொல்கிறது கரெக்டு தான். அப்போ படங்கள் வந்து ஏறுது, எங்களுக்கு அனுபவம். இப்போது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஆடி சாரோட அசிஸ்டன்ட் க்ளோத் அப்படின்னா தெரிகிற அளவுக்கு நாங்கள் எங்களை வளர்த்துக்கிட்டோம். ஆனால் இதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது. இப்போது ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றது ஈஸி, அதை தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது. பட் அது 2 படம் 3 படத்துக்கு அப்புறம் மாறிடுச்சு. அந்த சீனியர் பொசிஷன் வரையில் நம்மளுக்கு அப்படியே ஸ்மூத்தாக போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஒரு படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டோம், அடுத்து என்ன வெரைட்டி காட்ட போகிறோம், என்ன மாதிரி மாற்ற போகிறோம். ஸோ பைப் லைனில் என்னெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ வந்து ஒரு தெலுங்கு படம் வச்சுருக்கேன், ஒரு தமிழ் படம் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேன். இது 2 படம் தான் இப்போ இருக்குது. ஒரு ஆல்பம் சாங் ஒன்று பண்ணுறோம் நாங்கள். ஸோ முதல் படத்தோட பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் வந்து எல்லா விதமான யூனியன்ஸ்லையும் இருக்கும். ஸோ சினிமோட்டோகிராஃபி இதில் நம்ம எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதுதான் விஷுவல்ஸை காட்ட போகுது. பட் இதில் நீங்கள் எதாவது காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த படத்தில் வந்து எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ப்ரொடியூசர் எனக்கு வந்து விடலை. நான் எது கேட்டாலுமே எனக்கு ஒரு 2 லைட் வேணுமா எடுத்துக்கோங்க, 2 கேமரா வேணுமா. ஏன்னா இந்த பட்ஜெட் படத்துக்கு இவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட் வந்து கிடைச்சது அது எனக்காக தான் இருக்கும். ஸோ நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தோம், இல்லை ப்ரெஸ் மீட்ஸ்லேயா இருக்கட்டும், லாஸ்லியா மேம் வந்து உங்கள் பேரை ரொம்ப மென்ஷன் பண்ணுறாங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக காமிச்சிருந்தீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள். லாஸ்லியா மேடம் வந்து எப்படின்னா அவங்க நேச்சராகவே அழகு தான். எனக்கு வந்து நயன்தாரா வந்து ஆடி சார் வந்து ஒரு அழகாக காமிப்பாங்க. அப்போ எனக்கு அது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும், ஏன் நம்ம லாஸ்ட்லியாவை நயன்தாரா வாக்கக்கூடாதா அதுங்கிறனால சார் எந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுவார் அந்த ஃபில்டர் எனக்கு தெரியும். அப்போ அந்த ஃபில்டர் எடுத்து நான் அதில் போடுவேன், அப்போ அழகாக காமிப்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க வந்து பார்த்துட்டு, சார் சூப்பராக காமிச்சிருக்கீங்க சார். ஏன்னா எங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆகுதுன்னா அவங்கள்ட்ட நான் லைட்டாக தான் பேசுவேன், போய் மானிட்டரை பார்த்துட்டு வந்து என்னை கூப்பிட்டு சார் சூப்பராக காமிச்சிருக்கீங்க சார். ஏன்னா அது என்னை என்கரேஜ் பண்ணுச்சு. அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணணும், நான் இன்னும் அவங்கள என்ன பண்ணணும். இன்னைக்கு சினிமாவோட டேக்கிஸ் என்னன்னா ஹீரோயினை அழகாக காமிக்கணும், அழகாக காமிச்சாவே ஒரு சூப்பர் கேமராமேன். அப்போ எனக்கு என்ன தோணுது, நான் எப்படியாச்சும் நயன்தாரா அளவுக்கு வந்து லாஸ்ட்லியா கொண்டு போயிடணும். ஓகே, இப்படி உருவானது தான் அந்த. ஸோ தன் ஹீரோயினை நான் எவ்வளோ அழகாக காட்டுறேன்ற ஒரு ஆக்சுவலி ஒரு ப்ரொஃபஷனலிசம் அழகாக தெரியுது. கண்டிப்பாக. ஸோ அதை தாண்டி ரிவ்யூஸ் வருவோம், மக்கள் பப்ளிக் ரிவ்யூஸ் நிறையா நம்மளும் பார்த்துட்டோம். பட் உங்கள் குருநாதர் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பார்ல படத்தை பார்த்து, உங்களை சார்ந்தவர்கள் ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்க என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க? அம்மா அப்பாலாம் படம் பார்த்தாங்க, படம் பார்த்துட்டு சொன்னாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சார் சொல்லியிருந்தார் லவ்லி சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொன்னார். எனக்கு உண்மையிலே வந்து எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சார் வந்து அவர் வாயிலேருந்து இதை நான் கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். என் சார் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து எனக்கு விஷ் பண்ணாங்க. என் ஜூனியர் பசங்கள்லாம் என்னை கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்டன் வேறு லெவல் கேப்டன், பின்னிட்டீங்க நீங்கள் கேப்டன் அப்படின்னு. எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. எனக்கு சார் வந்து நீ லவ்லி சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொன்னது தான் எனக்கு இருக்கிறதுலையே ஒரு அவார்டு வாங்கினதுக்கு சமம்
அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஜென்ரலாக எங்களுக்கு இருக்க நாலேஜ் வச்சு சொல்கிறோம். நாங்கள் ஒரு ஷூட் அப்படின்னு போனோம்னா 12 மணிக்குள்ளே முடிச்சிடணும், 4 மணிக்கு மேலே ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு லிமிடேஷன்ஸ் எங்களுக்கு இருக்கும். ஒரு யூடியூப்குள்ளே எடுக்கிறோனால அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ படம் உங்களுக்கு நிறைய ஒரு டே டு டேல வந்து ஒரு வெதர் ஒரு பெரிய விஷயம், அந்த டேக்ஸ் போடுறது, ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கு இல்லையா? உங்களோட இந்த படத்தில் நடந்த ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்ற சீன்ஸ் இருக்கா? ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம்னா, நீங்க படம் பார்த்துருப்பீங்க. அந்த மொட்டை மாடியில ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பேசிக்கிற ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் எடுக்கையில எனக்கு உண்மையிலே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. என்ன காரணம்னா, டைரக்டர் வந்து கேட்குறாரு, ஐயா ஹீரோ ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு, ஓகேவா? ஓகேங்க, பார்த்துக்கலாங்க. லாஸ்ட்லியா மேடம் வச்சு இந்த பூவே கருகிருச்சு. அப்போ எந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கு. மேல ஸ்கிம்மர் வந்து போட முடியல. நாலா பக்கத்துலேருந்து பவுன்ஸ் வருது. என்ன பண்றது? அப்போ கீழே வாட்டர் போடுங்க. இது என்னன்னா, இந்த ஷார்ட்டை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நம்ம எடுத்து முடிக்கிறோம். ஏன்னா டேரக்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். எடுத்துக்கிட்டே இருக்கையில ஒரு ஃபீல் பண்ணார், தலைவரை கீழே போனோம். ப்ரொடியூசர் அப்படியே பார்ப்பாரு, என்ன பண்றீங்க நீங்க வந்து திடீர் இங்கே நிற்கிறீங்க, அங்கே நிற்கிறீங்க, அங்கே நிற்கிறீங்கன்னு. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப டாஸ்க் அப்படின்னா அந்த இடம் எனக்கு ரொம்ப டாஸ்க். ஒயிட் ஷர்ட்டை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரியும், ஏன்னா நான் சாரு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், இது என்னென்ன பண்ணால் இது என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சனால அந்த இடம் எடுக்கையில எனக்கு டாஸ்காக இருந்தாலுமே எனக்கு டெக்னிக்கல் வாய்ஸாக வந்து எனக்கு தெரியும் இதை எந்த லெவலுக்கு பர்சன்டேஜ் நம்ம இறக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அதை எடுத்ததுக்கு அப்புறம் பசங்கள்லாம் படத்தில் பார்த்து சொல்கிறாங்க, நம்ம எடுக்கையில் இப்படி இல்லையே, என்ன வேற மாதிரி ஆயிடுச்சு படம். ஏன்னா தொழிலை வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். பட் டாஸ்கான பிளேஸ் என்னன்னா, நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம பெரிய படம் மாதிரி பட்ஜெட் படத்தில் நம்ம பண்ண முடியாது. நம்ம ஸ்கிம்மர் போட்டு சன்னு இறங்கட்டும் அதெல்லாம் நம்ம பண்ணவே முடியாது. சன்னு இருந்தாலும் இல்லாட்டியும் ஷூட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது. இன்னைக்கு நான் சன்னை பார்த்துக்கிறேன்னா ப்ரொடியூசருக்கு ஃபோன் போகும், சார் உங்கள் கேமராமேன் வந்து சன்னை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு சார் அப்படின்னு. எனக்கு அந்த இடம் எடுக்கையில் ரொம்ப டாஸ்காக தான் இருந்தது. பட் அது இப்போ படத்தில் பார்க்கல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த இடம். ஹீரோ என்கிட்ட கேட்குறாரு, தலைவா என்ன தலைவா அப்படி இருக்கு, இது ஓகே ஆயிருமா, ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க படத்துல மட்டும் நீங்க பாருங்க, நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு. பார்த்துட்டு நேற்று என்னை உண்மையிலே ஹக் பண்ணாரு, சார் வேற லெவலா இருக்கீங்க சார், எப்படி சார் அப்படின்னா. எனக்கு தெரியும் சார், ஏன்னா 2 ஸ்டாப் நம்ம கட் பண்ணா அது கரெக்டாக ஆயிரும்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம பண்ணோம், நல்லா இருந்தது. எனக்கு இன்னொரு இடத்துல டாஸ்க் வந்து டைரக்டர் கொடுத்தாரு. என்னன்னா, சாரா வந்து மொட்டை மாடியில படுத்துட்டு காலைல எந்திரிச்சு வருவாரு. எந்திரிச்சு வரையில அவங்க ஹீரோ வந்து போட்டிருப்பாரு, தூங்குனா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வரையில அதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கு. அந்த சீன் வந்து நம்ம படத்துல வந்து வைக்கல. அப்போ நாங்கள் அந்த சீன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சீன் எடுத்து ஷூட் பண்ணி திடீர்னு மழை வந்துருச்சு. மழை வந்துருச்சு, என்ன பண்றேன்னு எங்களுக்கும் தெரியல. என்னடா அது மழை வந்துருச்சு, சீனை முடிக்கிற நேரத்தில் மழை. ஏன்னா டோட்டல் சீனு திரும்பி நம்ம ரீஷூட் எல்லாம் பண்ண முடியாது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சடனா யோசிக்கிறேன். அப்போ உடனே உனக்கு கிரவுண்டை காமிச்சா தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த ஷாட்டை நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாமே லோ ஆங்கிலே இருக்கும், தண்ணியை காமிக்காமையே. அதை மீறியும் ஒரு ஷாட் வந்து எடிட் யூஸ் பண்ணிட்டாரு. வேற வழி இல்லை, என்ன பண்றது, கிரேடிங்ல உட்காந்து அவுட் ஆஃப் பக்கஸ் பண்ணியாச்சு. அப்போ நீங்க படம் பார்க்கல உங்களுக்கு ஒன்றும் ஃபீல் ஆயிருக்காது. எனக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் எல்லாம் இந்த படத்துல இருந்தது. ஏன்னா மழை வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது, வெதர் வந்து, ஏன்னா வெதரை பார்த்து நம்ம இருக்க முடியாது. நம்ம பெரிய படம் பண்ணையில ஓகே, அது போனுச்சுன்னா ஷூட் பண்ணலாம். இந்த படத்துல மேக்சிமம் பட்ஜெட் படங்கள்ல வந்து நம்ம அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்ததும் சொன்னதே வந்து நாங்கள்லாம் கூல் தான், ஸ்டண்ட் மாஸ்டர் மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே இதுவாக இருப்பார் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டண்ட் சீன்ஸும் நல்லா இருந்தது. சினிமோட்டோகிராஃபருக்கும் ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் ஒரு கொரியோகிராஃபி வேணும் இல்லையா, அவங்க 2 பேரும் சிங்க் ஆகணும் இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஃபாண்ட் வந்து 2 பேருக்குமே சிங்க் ஆகணும். ஏன்னா அவங்க சொல்றது நம்மளுக்கு புரியணும், நம்ம என்ன சொல்றோங்கிறத அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எங்களுக்கு டைரக்டர் கொடுத்த டைம் வந்து மதியம் தான் கொடுக்குறாரு. இந்த ஃபைட்டை வந்து மதியம் ஒரு 12 o'clock இருக்கும். ஒரு 12 o'clockல இருந்து 6 o'clock வரைக்கும் நாங்கள் எடுக்கணும். எனக்கு அதில் மாஸ்டர் கொடுத்த டாஸ்க் என்னன்னா, எல்லாமே 120 frames. லைட்டிங் இல்லைன்னா எடுக்கவே முடியாது, ஃபிளிக்கர் ஆயிரும், டார்க் ஆயிரும். எல்லாமே வெறித்தனமாக நடிக்கிறானுவோ. அவனுக்கு என்னன்னா, பசங்கள்லாம் வெறி ஆயிட்டானு பார்த்தா நம்ம பார்த்தோம்னா நம்மளே மிரண்டுருவோம். அந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு ஆக்டிங்கு. 120 ஃப்ரேம்ஸ்னா அதுக்கு வேகத்துக்கு இணையாக நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக லைட்டிங் பண்ணி ஆகணும். ஃப்ரேம் கேப்சரிங் இருக்கு, எல்லாமே நம்ம டக்குன்னு மாத்திட்டு இருக்கோம். இப்போ அந்த மத்தியானம் நம்ம அதை ஷூட் பண்ணது தான் வந்து எங்களுக்கு பெரிய டாஸ்க்கு. வந்து மாஸ்டர் திடீர்னு இங்கே எடுப்பாரு, வாங்க தலைவர் அங்கே போவோம். அவர் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள் டீமுக்குள்ள யார் வந்தாலும் எல்லாமே டேரக்டர் மாதிரி மாறிடுவாங்க, டேரக்டரோட ஸ்பீடுக்கு வந்து மாறிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இதெல்லாம் எனக்கு கஷ்டமா இல்லை, பட் இதெல்லாம் செஞ்சனால தான் இந்த வெற்றியே நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு, விஷுவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அழகாக இருந்தது. ஸோ நீங்கள் சாங் ஷூட்ஸ் பற்றி சொல்லுங்கள், எப்படி போச்சு? சாங் ஷூட்டு ஜாலியாக போனது. மாஸ்டருக்கு 1/2 நாள்னா டான்ஸ் மாஸ்டருக்கு 1.5 நாள். ஆமாம், 1.5 நாள் தான். அந்த கெட் டுகெதர் சீனு வந்து எடுத்துட்டு அவருக்கு வந்து ஒரு 1.5 நாள் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் அந்த சாங்கை பார்த்துருப்பீங்க, ஃபுல் லைட்டிங்கு. இப்போ அந்த லைட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டைம் வந்து
பிடிச்சிச்சு. பட் என்னன்னா அதை நான் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னிக்கலாக வேறு மாதிரி ஒரு லைட் சிஸ்டம்லாம் மாற்றிட்டேன். அடுத்த நாள் மாற்றிட்டேன். என்னோட கேஃபர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாப்புல. அவரோட பேர் வந்து செந்தில். இப்போ தனுஷ் சார் படம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வந்து அவர் ஒரு சப்போர்ட் பண்ணார். என்னோட அசோசியேட் இருக்கிறாப்புல சுபாஷ், அவங்களாம் சப்போர்ட். எனக்கு என்னன்னா என்டையர் டீம், என் டீமோட அசிஸ்டன்ட் டைரக்டரும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க எனக்கு. அதில் அந்த கட்டரை பிடிங்க. ஏன்னா என்னன்னா இப்போ நம்ம காம்போவாக பெரிய படத்தில் மாதிரி நிறைய லைட் மேன்லாம் இல்லை யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்னன்னா நான் இருக்கிற எல்லாரையுமே யூஸ் பண்ணேன். எங்கள் டீம் வந்து கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க வந்து இங்கே வேலை செய்வாங்க, நாங்கள் போய் தான் இங்கே வேலை செய்வோம். அந்த மாதிரி ஒரு படம் வந்து ஃபன்னாக இருக்குன்னா அதுக்கு நாங்களே எங்கள் டீமே ஒரு ஃபன்னு தான் உள்ள. நெக்ஸ்ட் வந்து படம் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தீங்கன்றதை நாங்கள் படத்தில் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா எடிட் அவ்வளோ கட் கிறிஸ்பாக நீட்டாக இருந்தது. ஸோ விஷுவல்ஸ் நீங்கள் கொண்டு வந்ததை அதை வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே யூஸ் பண்ணுறது எடிட்டரோட முக்கியமான ஒரு பொறுப்பு. ராமசுப்பு இருந்தார். ஸோ அவருக்குமே இது டெபியூ தான் இல்லையா? கண்டிப்பாக. அவரோட உங்களுக்கு எப்படி நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணீங்களா, இது இந்த மிஸ் பண்ணிட்டியடா, இது வச்சிருக்கலாமே அப்படின்னு ஏதாவது இடம் இருந்ததா? ஷார்ட்ஸ் ஏதாவது அப்படி ஃபீல் பண்ண அவர் வந்து விடலை என்னைய. ஏன்னா எடுத்த எல்லாத்தையுமே போட்டாரு, எல்லாத்தையுமே போட்டுறாரு. ரெண்டாவது அவர் ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணார். இப்போ இந்த சினிமாவில் இது வந்து புதுசு. அவங்க என்னென்னா ஜம்ப் கட் மெத்தட். இப்போ வந்து என்னென்னா ஒரு லென்த்து, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அந்த லென்த்தையே 2ஆக கட் பண்ணி போடுறது. ஒரு சிங்கிளாக போட்டாலுமே அதுதான் லென்த்து, அதை 2ஆக கட் பண்ணி அதில் ரேம்ப் பண்ணி போடுறது. அது வந்து புதுசாக இருந்தது. இப்போ எனக்கு பார்க்கையிலேயே நான் என்ன எடிட்டர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா டிஐயில் நான் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணையில் எங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. ஒரு ரீலில் வந்து 800 ஷாட்டு, 900 ஷாட்டு. கலரிஸ்ட் வந்து அப்படியே மிரடுறாரு. என்னங்க 900 ஷாட்டெல்லாம் வருது, சரி அடுத்த ரீலில் கம்மியாக இருக்குமானா அடுத்த ரீலில் 1000 சில்லற ஷாட் இருக்கு. மிரடுறாரு. 28 நாள் எங்களுக்கு கிரேடிங் கொடுக்குறாங்க. 28 நாளில் வந்து கலரிஸ்ட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு வந்து. அப்போ எடிட்டர் வந்து என்னென்னா புது டெக்னிக், இந்த டெக்னிக் இப்போ வந்து ஜம்ப் கட்டு அவர் ஜம்ப் கட்டு சேனலில் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து படத்துக்கு கொண்டாந்து யூஸ் பண்ண. ஆனால் இந்த இடத்துல ஹீரோ வந்து நான் பாராட்டி தான் ஆகணும். ஹீரோ தான் வந்து எடிட்டர் வந்து இது பண்ணார். எடிட்டர் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு அதை படத்தில் அப்ளை பண்ணி அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேனல் வந்து கூப்பிட்டு இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள் நயன்தாரா மேம் மாதிரி அழகாக காட்டாமல் நயன்தாரா மேமையே நீங்கள் சீக்கிரம் அழகாக காட்டணும் அப்படின்னு நாங்களும் வேண்டுறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ.